இருக்குல்ல, இவெல்லாம் ஒரு ஆளு பழனியப்பெல்லாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான்ல, அவன் எதிரி. அவனுடைய அதனிற் கூறியதில் பாரு, செருணர் தான் எதிரி. செய்க பொருளை செருணருடைய செருக்கு அறுக்குமா. எதிரியுடைய செருக்கு இருக்குல்ல, இவெல்லாம் ஒரு ஆளு பழனியப்பெல்லாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான்ல, அவன் எதிரி. அவனுடைய செருக்கு அறுக்குமா. அந்த அறுக்கிற ஆயுதம் அதை விட கூர்மையான ஆயுதம் இல்லையா? எந்த ஆயுதம்? பணம்ங்கிற ஆயுதம். நம்ம பணம் சம்பாதிக்க என்ன சொல்லுவானா, இவன் இங்கே தான் இருந்தான், எப்போ பார்த்தாலும் இந்த முனிச்சால தான் நிற்பான், இது மெட்ராஸுக்கு போனால் ஆளாயிட்டான் பாப்பா. நீங்கள் அடுத்து அதை விடவும் பெரிய கார் வாங்கணுன்னு முந்தையெல்லாம் வந்தால் வருவான் பார்ப்பான், இப்போல்லாம் பார்க்கறது இல்லைம்மா. நீங்கள் அதுக்கும் மேலே பெரிய கார் வாங்கி வீடு வாங்கி மதுரைக்குள்ளே வீடை கட்டணுன்னு எல்லாரும் தான் வேலை பார்த்தோம், அவன் ஜெயிச்சுட்டான், ஏதோ அதிர்ஷ்டம் அவனுக்கு அப்படிமா. அடுத்து நீங்கள் அதுக்கடுத்த வீடு வாங்கி அதை விட பணம் வாங்கி அதுக்கு மேலே பேட்டி கொடுக்க போகும்போது அப்புறத்தான் அப்படித்தான் பேசிக்கிட்டே இருப்பான், படிச்சுக்கிட்டே இருப்பான் தெரியுமா, உனக்கு ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பான் அப்படிமா. எப்போ நமக்கு வயசு 60 ஆகும்போது அதே டீ கடையில்னா ஆமோடைய வாங்கி சாப்பிட்டு சொல்லுவான். அப்புறதே நடக்குப்பான். எப்போ 15 வயசில் நடந்ததை 60 வயசில் சொல்லுவான் மெதுவா. ஏன்னா செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனிற் கூறியதில் பணத்தை விட பெரிய விஷயம் கிடையாது. அந்த பணத்தை சம்பாதிச்சணும் எப்படியாவது. அப்போ என்ன வேணாலும் செய்யலாமா சார்? செய்யக்கூடாது. எப்படியாவது பணம் சம்பாதிக்கிறது இல்லை. வள்ளுவர் அதுக்கு ஒரு பிரமாதமான குரல் சொல்றாரு, அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள்கிறாரு. பணம் சம்பாதிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு முயற்சி செய்தீங்க இல்லையா, ஒரு ஸ்டார்ட் அப் டீம் உதவி செய்து இல்லையா, இத்தனை பேர் இருக்கீங்க, இளைஞர் வாங்க ஒன்று சொல்லுது இல்லையா, அது என்னது? அது தீதின்றி வந்த பொருள். ஒரு தொழில் செஞ்சு வந்த பொருள். தீதின்றி பொருள் வந்தால் என்ன செய்யும்? அந்த பொருள் திறனறிந்து, பின்னாடி பார்த்தோம்னா திறனறிந்து தீதிட்டு வந்து, எனக்கு என்ன திறன் இருக்கு, எனக்கு இந்த பொருளை விற்க முடியும் இருக்கு, இப்படி ஒரு வியாபாரம் பண்ண முடியும் இருக்கு, இப்படி ஒரு தொழில் செய்ய முடியும் சிந்தனை இருக்கு. திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்ன செய்யும்?